வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாடு மச்சன் சேனல். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சூப்பரான 3 ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் போகிற லைக்ஸில் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆல் கொடுத்துக்குங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, நம்ம 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி இப்போ வாட்ஸ்அப்பில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருனாவதுக்கு சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட அதிகமாக சேட் பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும்போது நம்ம எதனாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம்னா, அந்த வாய்ஸ் மெசேஜில் எதனாவது ஒரு தப்பாக பேசிட்டோம், இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஆக்சுவலாக ஒரு சவுண்டு கேட்டுருச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பும்போது அவன் ஒரு மாதிரி நினச்சிக்குவான், இந்த மாதிரி என்ன சவுண்டே கேட்காத மாதிரி இந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்மள்கிட்ட கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அடுத்த வாட்டி அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருக்கிறக்காக நம்ம எதனாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம்னா அதை நம்ம கரெக்டாக கிளியராக பேசி அனுப்பியிருக்கோமான்னு எப்படி செக் பண்ணுறதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் எதனாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசும்போது வாய்ஸ் ரெக்கார்டு அழுத்தி நீங்கள் வாய்ஸ்ங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா வாய்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி டைம் ஓடிட்டு இருக்கும் போது நீங்கள் பேக் வந்துடுங்க. நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா அந்த வாய்ஸ் பேசி முடித்ததுக்கப்புறம் பேக் வந்துக்குங்க. இப்போ பேக் வந்துட்டிங்கன்னா உங்களோட அந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு சென்ட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் திரும்பவும் போய் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ட்ரிக் உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேர்த்துக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். ஸோ நான் சொல்கிறது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓரளவுக்கு எனக்கு பெருமையாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினு நம்ம என்ன தப்பாக பேசியிருந்தோம்னா அப்படியே நம்ம கீழே டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் அப்படியே டெலீட் ஆயிரும். ஸோ நம்ம கரெக்டாக தான் பேசியிருக்கோம், நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தால் நம்ம அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இது ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம லவ்வருக்கோ இல்லை யாருக்காவது நம்ம மெசேஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹாய் நண்பா, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எதனாவது ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸை வைக்கிறீங்கன்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட வாய்ஸ் இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஓகே நண்பா, இந்த மாதிரி வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் இந்த மியூசிக் கேட்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரிக்கில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் சைடில் பென்சில் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் சூஸ் பண்ணுங்கள். எதனாவது ஒரு கலரை சூஸ் பண்ணி நீங்கள் வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணீங்களோ அந்த கலரில் வீடியோ மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என் நேமே நான் இங்கே எழுதிக்கிறேன். என் நேம் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலரே செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இப்போ நம்மளுக்கு ஓடாது. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கௌதம்ங்கிற ஸ்க்ரீனில் பேக்ரவுண்டில் ஓடும் பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. ஓகே நண்பா, இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே நண்பா, இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹாய் நண்பா, நம்ம வாட்ஸ்அப்பில் கடைசியாக பார்க்க போகிற 3வது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது. ஸோ இது வேறு லெவல் ட்ரிக்கு. அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் எதனாவது ஒரு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எதனாவது ஒரு மெசேஜ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெசேஜ் நம்மளுக்கு இன்னொரு நாள் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணுமோ, இல்லை அந்த மெசேஜ் நம்மளுக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இங்கே மேலே ஃபஸ்ட்டாக ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரில் போய் விழுந்துடும். ஸோ இந்த மெசேஜை இப்போ இன்னும் ஒரு 2 நாள் இல்லை ஒரு வருஷம் கழித்து கூட நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் டெலீட் ஆகியிருந்தாலும், ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனையும் 4வதாக என்னோடய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னால 4வதாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நார்மல் வாட்ஸ்அப்பில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியல. ஸோ அதில் ஸ்டார்டட்
மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம அந்த இடத்துல அந்த மெசேஜை நம்ம சூஸ் பண்ண மெசேஜ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த மெசேஜ்லாம் ஸ்டார் போட்டு வச்சுக்கிறீங்களோ நீங்கள் அது உங்கள் விருப்பம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மெசேஜை நீங்கள் எப்போ வேணால் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெசேஜில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு மெசேஜும் டெலீட் ஆகாது. ஸோ நீங்கள் யாருக்குனாச்சும் ஷேர் பண்ணணும்னா கூட அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஷேர் கொடுத்து வேறு யாருக்குனாச்சும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆல் கொடுத்துக்குங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இன்னும் ஒரு வேறு லெவல் வெறித்தனமான வீடியோவோட சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌதம். நன்றி, வணக்கம்.